இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் நேரலை மூலமாக, டிவி வாயிலாக எல்லோருமாக நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த நாளிலும் கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபை, தேவன் நமக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி காத்து இந்த நாளிலும் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்மை வாழ வைக்கிற கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஜெபித்து கர்த்தர் நம்மை இந்த ஆராதனை வேளையிலும் நம்மோடு கூட பேசும்படியாக முழு பலத்தோடு கூட தேவ ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக தேவ ஜனங்களோடு கூட இடைப்பட அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை வரவேற்கும்படியாக அவரை இந்த ஆராதனைக்குள்ளாக அவர் தலைமையேற்று நடத்தும்படியாக நாம் அழைத்து இந்த ஆராதனையை கர்த்தருக்கு மகிமையாய் நாம் எல்லாருமாய் சேர்ந்து அவரை உயர்த்தி கொண்டாடுவோமாக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஊரடங்கு நாட்களிலும் ஆண்டவரே பஞ்சத்தின் காலங்களிலும் கர்த்தர் எங்களை போஷித்து குறைவில்லாமல் நடத்தி வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக ஆண்டவரே நன்றி. நாங்கள் ஆண்டவரே எல்லாருமாய் ஒரு குடும்பமாய் பெனியேல் திருச்சபையாக கூடி கர்த்தர் உம்மை ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர்களுக்கு ஆஸ்வதித்து ஆண்டவரே சபையில் இருக்கும்போது எப்படி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தேவ ஜனங்கள் அனுபவிக்கிறார்களோ அதே போலவே இந்த நாளிலும் அவரவர்கள் இருக்கின்ற ஸ்தலத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படிக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. தனிப்பட்ட விதத்திலே அவர்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவீராக. நன்றி நன்றி செலுத்தும். நாங்கள் ஜாக்கிரதையாக ஆண்டவரே உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்தும்படியாக உம்மை உயர்த்தி இந்த நேரத்திலே உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆராதிக்கிற இசைக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய விசேஷத்தை ஆராதனையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நடத்தும்படியாக அருமையான மகள் ஹேனா மற்றும் பாடகர் குழுவினரும் இசைக்குழுவினரும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை முழு பலத்தோடு முழு மனதோடு ஆராதிக்க உங்களை இந்த ஆராதனைக்குள்ளாக அன்பாய் நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே சிறிது நேரம் ஆண்டவரை பாடி பாடல்களினாலே துதித்து அவரை உயர்த்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். நம்முடைய துதிகள் எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி அவரை பணிந்து போற்றிடுவோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம்.
சென்ற நாளிலெல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல் காத்து நம்மை நடத்தி வந்த தேவனவர், வானம் பூமி ஆளுகிற தேவனவர். அவருடைய உண்மை என்றுமே நிலைக்கும். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அதை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அதை காத்து அதிலிருந்து வழி விலகாமல் அதை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு உண்மை உள்ளவர் அவர். அது தம்மை நோக்கி வேண்டும் போது நம்ம எப்போ அவரை நோக்கி வேண்டினாலும், எப்போ அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்மளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து நம்மை தாங்கி என்றுமே ஆதரிக்கிற, என்றுமே நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன் அவர். கடைசியாக அந்த சரணத்தை பார்த்தீங்கன்னா, நமது போரை தாமை முடித்து, என்னுடைய காரியம், உன்னுடைய காரியங்கள், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த போரை அவர் எடுத்துக்கொள்வாராம். முன்னின்று அவர் எடுத்துக்கொண்டு அதை முடிவு பரியந்தம் நடத்தி ஜெயமாய் அதை முடிப்பாராம். எவ்வளவு சேனை, எவ்வளவு பெரிய சேனை அதிபன் நம்மளோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார், அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார், அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம், அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவன். நீதி தயவு கிருபை நல்கும், நீதி தயவு கிருபை நல்கும். ஜீவ தேவனை துதித்து, நீதி தயவு கிருபை நல்கும். ஜீவ தேவன் அவரின் உண்மை, அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம், அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவன். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை, நினைத்த தேவனை. சேனை அதிபன், சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை, துதிகள் என்றும் ஏற்றியே ஏற்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? துதிகள் ஏற்றி அவரை பணிந்திடுவோம், ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடலை பாடப் போகிறோம். எகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருகிற. விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன், கோவிட் அந்த நாட்களிலே என்ன அதிகமாய் தேவைப்படுகிறது என்றால், பொருளாதாரத்திலே ரொம்ப பின்னடைவில் இருக்கிறது. நம்ம மட்டும் இல்லை, தேசமே அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே அவர் எகோவா ஈரா இருந்து என்ன தேவையா இருப்பினும் அதை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? அடுத்ததாக தேவைப்படுவது சுகம். ஏன்னா நிறைய பேருக்கு பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு காணப்படுகிறார்கள். காய்ச்சல், தலைவலி, நிறைய அப்படி வரிசையாக சொல்லிட்டே போகிறாங்க. என்னெல்லாமோ புதுசாலாம் பலவீனம் வந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. எந்த பலவீனமும் என்னை தாக்காதபடிக்கு, அந்த தாக்கின வேலையிலேயே அவருடைய பலத்தினாலே இடைக்கட்ட எனக்கு அந்த எகோவா ரஃபா பரிகாரியாய் போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? எகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஓஹோ, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என்னாலும் சுகம் தருகிற யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம். மரண இருளின் பள்ளத்தாக்கில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் அங்கேயும் உமது கரம் என்னை தாங்கும் அப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நெருக்கத்திற்கு விலக்கி என்னை தப்புவித்து விசாலத்தில் கொண்டு வந்து என்னை மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும், என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே, உங்கள் பட்சத்தில் இப்பொழுது கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன், அவர் நிமித்தம் நீங்கள், அவர் இருக்கிறது நிமித்தமாய் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஒருபோதும் உங்களை சுற்றி என்ன காரணங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன், thank you Lord, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே இருந்து என் பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபாவாய், பரிகாரியாகிய கர்த்தராய், சுகம் தருகிறவராய், இந்த வேளையிலே பாடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நானே ஒரு விசேஷித்த சுகத்தை அனுபவிக்க முடியும் ஆண்டவரே. யெகோவா ஈராய், பரிகாரியாய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓஹோ, யெகோவா ராஃபா, என்னாலும் சுகம் தரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். வாய்களை திறந்து அறிக்கை செய்ய போகிறோம். நான் இருக்கின்ற நிலையும் மரண பள்ளத்தாக்கில் நிலையாக இருந்தாலும், அதில் நடக்க நான் நேர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எங்க அப்பா என்னோடு கூட இருக்கிறீங்க.
எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000கள், எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள் 10,000கள் எழுந்தாலும் நான் அஞ்சிட மாட்டேன். பொருளாதாரத்தின் காரியங்கள் எனக்கு விரோதமாய் எழுந்தாலும், மருத்துவ அறிக்கைகள் எனக்கு விரோதமாக எழுந்தாலும், எத்தனை ஆயிரம் காரியங்கள் எனக்கு விரோதமாக எழுந்தாலும் நான் அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன். தேவைகள் யாவும் சேவைகள் யாவும் சந்திக்கிறவரே, யெகோவா ரஃபா, சுகம் தருகிற பரிகாரியாகிய கர்த்தரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ரஃபா, என்னாலும் சுகம் தருவீரே, யெகோவா ஈரே. தேவன் தேவைகள் யாவும் அனுதினமும் உங்கள் தேவைகளை சந்தித்து யெகோவா ஈராய் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பாரானால் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்களேன். யெகோவா ரஃபாவாய் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறாரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ரஃபா, என்னாலும் சுகம் தருவீர். ஆமென். எங்களுக்கு யெகோவா ஈராய், யெகோவா ரஃபாவாய் சுகம் தருகிற பரிகாரியாய் இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் அப்பாவாக கொண்டிருக்கிறோம். ஓ, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் எங்களோட கூட இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஆயிரங்கள் 10,000கள் எழுந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நாளிலும் நிமிடத்திலும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர். ஓ, அந்த மகிமை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே எண்ணி முடியாததா இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை நினைத்து துதிக்கிறோம். துன்பத்தின் பாதையில் நாங்கள் நடந்து சென்றாலும் எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவருடைய கரத்தால் எங்களை அணைத்துக் கொள்கிறீர். சேர்ந்து சொல்வோமாம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி வலி என்று ஜீவனால் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி சொல்வோமே. அவர் நம்ம நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை நினைத்து நன்றி சொல்வோமே. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து, கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீர். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து இவ்வளவு நாள் நம்மளுக்கு விடுதலை தந்தாரே. இப்பொழுதும் நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் மறுமொழி தருகிறவராய் இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். கூப்பிட்ட
மகிமைப்படுத்த அநேக காரணங்கள் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றாய் நினைத்து செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோமா? துதிகள் செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படி கைகளை எல்லாரும் உயர்த்தி, முடிந்தவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உன்னை செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பாய் சொல்லி முடியாத அதிசயங்களை செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீர். நாங்கள் கூப்பிட்ட வேலையிலெல்லாம் எங்களுக்கு மறுமொழி கொடுத்து, எங்களுக்கு செவி கொடுத்து, எங்களை வாழ வைத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமை, துதி, கனம், புகழ்ச்சி எல்லாம் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். தேவ ஜனங்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் நேரிலே பார்க்க முடியாவிட்டாலும் இந்த நேரலை மூலமாக ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கடந்து வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நேரில் சந்திக்க முடியாவிட்டாலும் செய்தியின் வேளையிலேயே நீங்கள் கொடுக்கிறதான கமெண்ட்ஸ்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். அதிலும் சில தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் எந்த வசனத்தினால் தொடப்படுகிறார்களோ அந்த வசனத்தை அப்படியே குறிப்பிடுகிறதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரமெல்லாம் சகோதரி கீதா அவர்கள் எல்லாம் எந்த வார்த்தை தொடப்பட்டதோ அந்த வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்திருந்தார்கள். தெய்வ பிள்ளைகள் சிலர் அப்படியே பதிவு செய்ய பழகி வருகிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு ஆழமான, ஒரு அவசியமான, ஒரு அழுத்தமான தேவனுடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சாத்தானுக்கு அனுமதி, பெர்மிஷன் கிராண்டட். இதான் இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு. சாத்தானுக்கு அனுமதி. Do as believers ever grant permissions to Satan to come and attack us or to take us into bondage? நமக்கு எதிராக வரும்படிக்கும், நம்மை ஒரு விதமான கட்டுக்குள் உள்ளாக்கும்படிக்கும் சாத்தானுக்கு எப்போதாவது அனுமதி அளித்திருக்கிறோமா? விசுவாசிகள் என்கிற ரீதியில் சாத்தானுக்கு நீங்கள் அனுமதி அளித்தது உண்டா? Does God ever permit Satan to come and attack his people? தம்முடைய ஜனத்தை சாத்தான் வந்து தாக்கும்படியாகவும் கட்டுகளுக்குள்ளாக்கவும் படியாகவும் தேவன் சாத்தானுக்கு எப்போதாகிலும் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள்.
அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், நீதி உள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களை கர்த்தர் நேரிடையாக ஆசீர்வதித்தார். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நேரிடையாக அவர்களை தாக்காதபடிக்கு எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு அவர் அனுமதி கொடுத்து, சத்துருக்கள் தேவ ஜனங்களை மேற்கொண்டு அவர்களை சிறைப்படுத்தவும் அடிமைப்படுத்தவும் ஏதுவாக காரியங்களை செய்ய அவர் விட்டுவிட்டார். தேவ ஜனங்கள் தங்களை உணர்ந்து தங்களுடைய நிலையை உணர்ந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் வந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறார். ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்துகிறார். அந்த நியாயாதிபதி எழும்பி சத்துருக்களை நிர்மூலமாக்கி ஜனங்களுக்கு அவர் பெரிதான விடுதலை தருகிறதை நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 107வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். கர்த்தர்களை உத்தரவுகளுக்கு உள்ளாக்கும்படியாய் அனுமதி கொடுக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருடைய ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். திரும்ப திரும்ப தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் கட்டுகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 107வது சங்கீதத்திலே இந்த வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் பாவம் செய்யும் போது தேவ ஜனங்களை ஏதோ ஒரு விதமான கட்டுகளுக்குள்ளாக்கும்படிக்கும் ஏதோ ஒரு விதத்திலே அவளை தாக்குவதற்கு ஏதுவாகவும் சாத்தானுக்கு தேவன் அனுமதி அளிக்கிறார். இயேசு புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், அவன் ஒரு திருடன், சாத்தான் ஒரு திருடன் என்று சொல்லுகிறார். அவன் திருடவும் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி அலைகிறான் என்று சாத்தானை கர்ஜிக்கிற சிங்கத்திற்கு ஒப்பனையாக அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாக தொழுவத்துக்குள் பிரவேசிக்கிறான். சாத்தானோ கள்ள மேய்ப்பனோ வாசல் வழியாய் அல்லாமல் வேறே வழியாய் தொழுவத்துக்குள் பிரவேசிக்கிறான். கவனிங்கள், தொழுவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை, ஆடுகளை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக சாத்தான் வேறு வழியாக பிரவேசிக்கிறான் என்று இயேசு அழுத்தமாய் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் தான், வளர்ந்த விசுவாசிகள் தான், பல வருட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் சாத்தானுக்கு இடமளிக்கும் முகாந்திரம் கதவை திறந்து கொடுக்கும் போது சாத்தான் அவளுக்குள்ளே வந்து அவளை கட்டுக்குள்ளாக்கி விடுகிறான். Many believers proud that they don't have any pride. அநேக விசுவாசிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், ஒருபோதும் தாங்கள் எதை குறித்தும் பெருமைப்படுவதே இல்லை, தங்களுக்கு பெருமை என்பதே இல்லை என்று சொல்லி அநேக விசுவாசிகள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியின் தொடர்ச்சியாக, இந்த செய்திக்கு பின்பதாக நிச்சயமாக 100% உறுதியாய் சொல்லுகிறேன், ஒரு கால் கடந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் இதன் நிமித்தமாகத்தானோ, கடந்த நாட்களிலே நடந்த அந்த சம்பவம், அந்த காரியங்கள்
இது நிமித்தமாகத்தானோ என்று சொல்லி உங்களை நீங்கள் கடந்த கால நடக்கைகளை நீங்கள் நினைத்து பார்க்கும்படியாய், திரும்பி பார்க்கும்படியாய் இந்த செய்தி ஆழமாய் உங்களுக்குள்ளாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் திட்டமாய் சொல்லுகிறேன். சாத்தானுக்கு அனுமதி, பெர்மிஷன் கிராண்டட் ஃபார் சேட்டன். பெருமை 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 என்று சொல்லி பெருமை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு படிப்பை குறித்த பெருமை, சிலருக்கு நிறத்தை குறித்த பெருமை, சிலருக்கு இனத்தை குறித்த பெருமை, இப்படி அநேக பெருமைகள் உண்டு. அதெல்லாம் விளக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த பெருமைகள் எல்லாம் இந்த ஜாதி பெருமையோ, நிறத்தை குறித்த பெருமையோ, இனத்தை குறித்த பெருமையோ, பணத்தை குறித்த பெருமையோ, படிப்பை குறித்த பெருமையோ, பதவியை குறித்த பெருமையோ, இவைகளெல்லாம் சாத்தானுக்கு இடம் கொடுப்பதற்கு ஏதுவாக, கதவை திறந்து விடுவதற்கு ஏதுவான ஒரு பெருமை அல்ல. ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுக்கத்தக்கதாக, கதவை திறந்து விடத்தக்கதான பெருமையின் 3 விதமான காரியங்களை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட மிகவும் திட்டமாய் நான் உங்களோடு கூட தேவனுடைய சத்தியத்தை நான் ஒரு தீர்க்கதரிசியை நின்று பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Pride is trusting God in His own strength. பெருமை என்பது என்ன? முதல் காரியம், பெருமை என்பது என்ன? உங்களுடைய சுயபலத்தையே நம்பி இருப்பதே பெருமை. உங்களுடைய சுயபலத்தை சார்ந்து இருப்பதே பெருமை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 22வது அதிகாரத்தில் 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே அழுத்தமாய் சில காரியங்களை கர்த்தர் பதிவு செய்கிறதை பாருங்கள். சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். Satan asked for permission. சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்படியானால் இயேசுவிடத்திலே சாத்தான் உத்தரவு கேட்டான். ரைட், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்படியானால் அவன் விழுந்து போனான். அவன் விழுந்து போனது மாத்திரமல்ல, அவன் மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பினான். ஆகவே தான் சகோதரரை அவனால் ஸ்திரப்படுத்த முடிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் விழுந்து போவான் என்பதை தெளிவாய் இயேசு முன்பதாகவே அவர் பேதுருவிடத்தில் இந்த வார்த்தைகளை அவர் அழுத்தமாய் சொல்லுகிறார். ஒரு விசுவாசியை பார்த்து இயேசு, ஜீசஸ் இஸ் சேயிங் டு எ பிலீவர். ஒரு விசுவாசியை பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறது? சாத்தான் உன்னை குறித்து என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பிய பின்பு உன்னை போல் இருக்கிறதான உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்போ சாத்தான் உத்தரவு கேட்கிறானா? உத்தரவு கேட்கிறான். Satan ever demanded permission? Yes. அவன் உத்தரவு கேட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக, ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய தம்பி உறவில் ஒருவன், தம்பி என்கிற உறவை ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசினார். பேசும்போது சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் இருதய அடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை குறித்தும், அந்த சேர்க்கப்பட்ட நாட்களிலே அவனுக்கு இருந்த சூழ்நிலைகளை குறித்தும், மரித்து போவது 100% நிச்சயம் என்று டாக்டர்கள் சொன்னதை குறித்தும், அந்த சூழ்நிலையிலே அவருக்காக அநேக நூற்றுக்கணக்கான பேர், சபையோர், விசுவாசிகள், இன்னும் உறவினர்கள் எல்லாரும் ஜெபித்து, ஜெபம் மாத்திரமல்ல, நானும்
ஆண்டவரோடு கூட சில காரியங்களை அப்படியே உண்மையாய் அழுது கண்ணீரோடு கூட நான் ஆண்டவரிடத்திலே கேட்டது நிமித்தமாக டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படிக்கு 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்க சார், அந்த 1 வாரத்தில் ஆப்ரேஷன் தேவைப்படாது என்று சொல்லி நான் சொன்னபடியே டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு 1 வாரத்தில் இப்படிப்பட்ட மாற்றம் உண்டானதே என்று சொல்லி ஆப்ரேஷன் தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்லி அவள் சொல்லத்தக்கதாக சூழ்நிலை மாறினது. அண்ணன் அந்த சூழ்நிலையில் ஏன் வந்துச்சுன்னு நான் யோசித்தா, அதற்கு முன்பதாக நான் ஆண்டவரோடு கூட சரியான உறவிலே இல்லை, சரியான அவருக்கும் எனக்கும் சரியான ஒரு உறவு இல்லாதிருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலைகளை நான் என் வாழ்க்கையில் சந்திக்கும்படி கர்த்தர் அனுமதித்த பொழுதோ அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை என்பதை உணரவும் அதை சரிப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னார். நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக எங்களுடைய வீட்டிற்கு வந்திருந்த பொழுது எங்கள் பிள்ளைகள் குடும்பம் யாவரோடு கூட சேர்ந்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமானவைகள். அப்படியே அனுதினமும் கர்த்தரோடு கூட நடப்பதைப் போல, அனுதினமும் கர்த்தர் அவரோடு கூட பேசுவதைப் போல, கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% பயப்படுகிற ஒரு மனிதனாக, 100% கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு மனிதனாக அவர் பல மணி நேரங்கள் பேசினார். ஆனால் இன்னைக்கு இப்போ சொல்றார், நான் அந்த காலகட்டத்திலே மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்திலே என் நிலையை, என் உறவை, ஆண்டவரோடு கூட இந்த உறவை நான் சரிப்படுத்திக் கொள்ள, அதை சீர்படுத்திக் கொள்ள அந்த காரியம் உதவியாக இருந்தது. எவ்வளோ வித்தியாசம் பாருங்க, எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. சொல்றது உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்த வாரத்திலே கொலோசையருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி. அப்போ கர்த்தர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால், he has no right on you. உங்கள் மேல் பிசாசுக்கு, சாத்தானுக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை இல்லை இல்லை. பட் if you open a door to Satan, நீங்கள் சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுப்பீர்களே ஆனால் அவன் உங்களை கட்டுகளுக்குள்ளாக்கி விடுவது நிச்சயம். உங்க மேல அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஆனால் நீங்க அவன் உள்ள வரதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கும்படியாக நீங்க கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா அவன் உள்ள வருவது மாத்திரமல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். உங்களை கட்டுக்குள்ளாக்குவது மிகவும் நிச்சயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி கதவை திறந்து கொடுப்பது என்பது எதன் மூலம் கதவு திறக்கப்படுகிறது? நீங்கள் சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதன் நிமித்தமாக சாத்தானுக்கு நீங்கள் கதவை திறக்கக்கூடும், திறந்து விடக்கூடும்? உங்களுடைய பெருமை நிமித்தமாகவே, உங்களுடைய பெருமை நிமித்தமாகவே. இந்த வசனங்களிலே 22வது அதிகாரத்திலே நான் வாசித்தோம், பேதுருவை குறித்து நான் வாசித்தோம். அவன் தன்னுடைய சொந்த பலத்தை, சுய பலத்தை நம்பியிருந்தது நிமித்தமே, நம்பியிருந்ததே அவனுடைய பெருமையாயிருந்தது. He had pride because he trusted in his own strength. அவன் தன்னுடைய சுய பலத்தை மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அதான் அவனுடைய பெருமை. இதற்கு முன் நடந்த சம்பாஷணைகளில் ஆழமா இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பல மணி நேரங்கள் காத்திருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்னேனே, என்னுடைய தம்பி முறையில் ஒருவர் அந்த சம்பவம், அவர் பேசின பேச்சு இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணுவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதற்கு முன் நடந்த இயேசுவோடு கூட நடந்த சம்பாஷணையில், அந்த சம்பாஷணைகளின் அடிப்படையில் பேதுருவுக்கு தன் சுய பலத்தை மேல் நம்பிக்கையாக இருக்கிற பெருமை உடையவனாய் இருந்தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா எழுதும்போது அந்த சம்பாஷணைகளை மிகவும் தெளிவாக பதிவு செய்யவில்லை. ஆனால் மற்ற 3 சுவிசேஷகர்களும், மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய சுவிசேஷகர்கள் அதை மிகவும் தெளிவாய் பதிவு செய்திருக்கிறதை வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
மார்க் 14:27-28 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். கவனிகள், இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறான், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் எல்லாம் சிதறண்டு போகும், ஆடுகள் எல்லாம் சிதறண்டு போகும் என்று தீர்க்கதரிசனமாய் பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டிருப்பதை இயேசு மேற்கோள் காட்டி இயேசு சீஷரிடத்திலே இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கு ராத்திரி என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும், all of you will stumble of me. நீங்கள் எல்லாரும், இயேசு தெளிவாக சொல்கிறதை பாருங்கள், உங்களில் சிலர் என்று சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு ராத்திரி என் நிமித்தம் நீங்கள் இடறல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். 29வது வசனத்தில் பேதுரு உடனே அழித்து சொல்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படியே மறுத்து சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், இல்ல, எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல மாட்டேன், நான் இடறல் அடைய மாட்டேன். 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும், உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய, நான் இடறல். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறார்? எல்லாரும் இடறல் அடைவீர்கள் என்று சொல்கிறார். பேதுரு பாருங்க, அவர் சொல்லுகிறார், உமது நிமித்தம் எல்லாரும், இந்த யோவான், இந்த யாக்கோபு, இந்த பர்த்தலேமியு, இந்த மத்தேயு, இவர்கள் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் ஆண்டவரே நான் இடறல் அடைய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதற்கு இயேசு அவனுக்கு மறுமுத்திரம் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இன்றைக்கு ராத்திரி சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக, பேதுருவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு கொஞ்சம் கூட தயக்கம் என்று சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மோடு கூட நான் மரிக்க நேரிட்டாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி நடக்கும் என்று இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும். அதனால தான் முன்னாலேயே சொல்றார், நான் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் எல்லா ஆடுகளும் சிதறண்டு போகும் என்று சொல்லி மேற்கோள் காட்டி சொல்கிறார். வேத வசனத்தை, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனத்தை மேற்கோள் காட்டியும் நான் அந்த வசனம் தப்புன்றார் பேதுரு. அந்த வசனம் தப்பு, அந்த வசனத்தை தப்பாக்குவேன், அந்த வசனத்தை பொய்யாக்குவேன். வசனம் சத்தியம், அந்த வசனத்தை நான் பொய்யாக்குவேன். எல்லாரும் இடறல் அடைந்தால் நான் இடறல் அடைய மாட்டேன், உம்மோடு கூட மரிக்க நேர்ந்தாலும் சரி நான் மரிப்பேனே ஒழிய நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதுதான் பெருமை என்பது, அதுதான் பெருமை என்பது. மத்தேயுவிலே 16வது அதிகாரத்தில் 21வது வசனம் 22வது வசனத்திலே இயேசு சொல்லும்போது சொல்லுகிறான், இப்படியாக மனுஷகுமாரன் மூப்பராலும் வேத பாரகராலும் பிரதான ஆசாரியராலும் அவர் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு அவர் ஆனால் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இப்படியாக எல்லாராலும் இயேசு பல பாடுகள் பட்டு அவர் கொலையுண்டு கொலை செய்யப்படுவார் என்பதை இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் போது பேதுரு குறுக்கிட்டு சொல்கிறார், இயேசுவை பார்த்து சொல்கிறார், அப்படியே அவரை பார்த்து தனியே கூட்டிட்டு போய் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினாராம். பீட்டர் dared to rebuke Jesus. பேதுருவை கடிந்து கொண்டார், பேதுருவை கடிந்து கொண்டார். இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என்று வேதம் சொல்கிறது. ஆங்கிலத்தில் Jesus turned and looked into Peter. இயேசு பேதுருவுக்குள்ளாக பார்த்து, திரும்பி பேதுருக்குள்ளாக பார்த்து, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். சற்று முன்னர் தான் வசனத்தை வாசித்து பாருங்க, 2-3 வசனங்களுக்கு முன்னால தான்
பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், இனி உன் பேர் சீமோன் என்று எண்ணப்படாமல் பேதுரு என்று எண்ணப்படுவாய்னு சொல்லி அவருடைய பேரை சீமோன் என்பதிலிருந்து பேதுரு என்று பெயரை மாற்றுகிறார். கவனிங்க, இப்போதோ ஒரு சில வசனங்கள் பின்பதாக அந்த அதிகாரத்திலேயே இப்ப இயேசு பேதுரு என்கிற பேரை அப்படியே மாற்றி சாத்தானே என்று சொல்லி அழைக்கிறார். பேதுருவை சாத்தான் சொல்லல, பேதுருக்குள்ளா இருக்கிற சாத்தான். சொல்றது புரியுதா? பேதுரு தன் சுயபலத்தை சார்ந்து இருந்ததால், தன் சுயபலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு அவன் அப்படிப்பட்ட பெருமை உடையவனாய் அவன் இருந்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்தில், எல்லாரும் எழுந்திருங்கப்பா, நீங்க தூங்குனது போதும், ஜெபம் பண்ற மாதிரி தூங்குனது போதும், நீங்க ஜெபம் பண்ணது போதும், எல்லாரும் எழுந்திருங்க, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எல்லாரும் எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப திரளான ஜனங்கள் வசனம் தொழுகுது. திரளான ஜனங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பட்டயத்தையும் தடியையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் திரளான ஜனங்கள். ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார், வேத சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார், 100க்கும் மேற்பட்டவர்கள் அப்படி பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்களாம். 100க்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். பேதுரு திடீரென சடாலென தன்னுடைய பட்டயத்தை உருவி ஒரு போர் வீரனுடைய காதை வெட்டி விடுகிறான். மல்கோஸ் வெட்டி விடுகிறான். சிலர் நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு, தலையை தான் வெட்ட குறி வச்சா தலை தப்பி வெட்டு காதில் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் இன்னும் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, பேதுரு ஒரு மீனவனா இருக்கிறபடினாலே அந்த புத்தி கத்தியை எடுத்தோடனே அந்த பழக்க தோஷம் மாறலை. எப்படி மாறலைன்னு சொன்னால், மீனை வெட்டும் போது முதல்ல செவுள் பகுதியை தான் மீனவர்கள் வெட்டுவாங்க, கழுத்து பகுதியை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஆகவே தான் அதே பழக்க தோஷம் இப்போ பட்டயத்தை எடுத்தோடனே அந்த வேலைக்கு அந்த வீரனுடைய காதை வெட்டும்படிக்கு ஆயிற்று என்று சொல்லுவார்கள். இப்படிதான் கவனிங்க, 100 பேர் பட்டயங்களோடும் தடிகளோடும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், சுண்டு கொண்டு இருக்கிறார்கள். பேதுரு ஒருவனாக தனி மனிதனாக அவன் எதிர்கொள்ளுகிறான். ஏன் எப்படி அவனால் எதிர்கொள்ள முடிந்தது? பிகாஸ் he trusted in his own strength. அவன் தன் சுய பலத்தை மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் அவன் தன் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் நம்பிக்கை வைத்திருந்த நிமித்தமாகத்தான் அவன் சாத்தானுக்கு அவன் கதவை திறந்து விடுவதற்கு ஏதுவாக மாறினது. சாத்தானுக்கு அவன் கதவை திறந்து விடுவும் போது சாத்தான் அதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான், நான் போகிறேன் சொல்லி. வேற வழி இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார். அன்றைக்கு ராத்திரி பேதுரு இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, அவரை இன்னார் என்று அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் அவரை சபிக்கவும் தொடங்கினான். சபிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அந்த அப்படி போறவனே இப்படி போறவனே அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். தன் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சுய பலத்தை சார்ந்து நடப்பதே, சுய பலத்தில் நம்பிக்கை கொண்டு நடப்பதே பெருமையிலே ஒரு வகை. சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நடப்பது. நீங்கள் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நடப்பீர்களே ஆனால் நீங்கள் சாத்தானுக்கு மிகவும் லகுவாக கதவை திறந்து விடுகிறீர்கள். சாத்தானுக்கு கதவை திறந்து விடுவது உண்மையானால் சாத்தான் அனுமதியோடு உங்களை சிறைப்படுத்தவும் கட்டுகளுக்குள்ளாக்கவும் உங்களை தாக்குவதற்கும் ஏதுவானவைகளை செய்வதற்கு நீங்கள் இடம் அளித்து விடுகிறீர்கள். இரண்டாவது காரியம், முதல் காரியம் சுயபலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நடப்பது பெருமை.
இரண்டாவது பெருமையினுடைய இரண்டாவது அம்சம், pride is trusting in your own righteousness. சுயநீதியில் நடப்பது, சுயநீதியின் மேல் நம்பிக்கை வைத்து நடப்பது பெருமை. சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நடப்பதை பெருமை. சுயநீதியில், உங்களுடைய சுயநீதியில் நம்பிக்கை வைத்து நடப்பதே பெருமை. யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 6வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கவனிங்க, it seems very difficult to understand this passage. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியை புரிந்து கொள்வது கடினம் போல தோன்றலாம். ஆனால் இந்த புத்தகத்தின் முழுமையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த பகுதி அவ்வளவு புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்று அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோபுவை தேடி அவனுடைய 3 நண்பர்கள் வருகிறார்கள். அவன் சமாச்சாரமெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்து உடைமைகள் எல்லாம் அழிந்து போனதை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவைகளுக்கு பின்பு 3 நண்பர்கள் அவனை தேடி வருகிறார்கள். 32 அதிகாரங்களிலே கவனிங்கள், 32 அதிகாரங்களிலே இந்த 3 நண்பர்களும் யோபுவுக்கு ஆலோசனை கூறவும், யோபுவை ஆறுதல் படுத்தவும், அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அநேக உண்மைகளை, சத்தியங்களை, they speak lot of truth unto Job. யோபுவினிடத்திலே அநேக சத்தியங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார். ஆனால் அவைகளின் ஊடே again and again they asked Job, are you sure Job, are you sure? திரும்ப ஒன்றை யோபுவினிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப ஒன்றை அவர்கள் கேட்டு, சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கும்படியாக ஏதாயிலும் உன் வாழ்க்கையில் செய்தது உண்டா என்று, அல்லது நிச்சயமாய் சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கும்படியான எதுவும் என் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நிச்சயமாய் சொல்ல முடியுமோ? ஆர் யூ ஷூர் அபௌட் தட்? நிச்சயமாய் சொல்ல முடியுமோ என்று சொல்லி யோபுவை பார்த்து கேட்கிறார். ஆர் யூ ஷூர் ஜோப்? there is not an open door for Satan to come and attack me. என்னை வந்து தாக்கும்படியா எந்த ஒரு கதவும் நான் திறந்து கொடுக்கவில்லை என்பதை குறித்து உனக்கு நிச்சயம் உண்டா? நிச்சயம் திரும்ப கேட்கிறான். யோபு சொல்லுகிறார், நோ நோ நோ. உன்னுடைய பதில் என்ன தெரியுமா? இல்லை. I have not done this. நான் இதை செய்யவில்லை. திரும்ப சொல்லுகிறான். சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லுகிறான், I haven't done this. I have done this. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறான். லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் that he did and list of things that he didn't do. அவன் செய்தவைகளை குறித்த ஒரு பட்டியலையும் கொடுக்கிறான், அவன் செய்யாதவைகளை குறித்த ஒரு பட்டியலையும் அவன் கொடுக்கிறான்.
32வது அதிகாரத்தில் தான் இந்த 3 சிநேகிதர்களில் ஒருவனாகிய எலிகூ என்பவன் அவன் அவன் தலையிடுகிறான். 32வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் அவன் தான் இளையவன். அவனை குறித்து அந்த 32வது அதிகாரத்தில் படித்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாரும் என்னை விட வயதில் மூத்தவர்கள், நான் தான் மிகவும் இளையவன். அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் நாங்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒரு வார்த்தையும் குறுக்கே ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருந்தும் யோபுவிடத்திலே அவனுடைய நியாயத்தை சுட்டி காட்டத்தக்கதாக ஒரு வார்த்தையும் பேசல. யோபுவை உணர்த்தத்தக்கதான எந்த ஒரு வார்த்தை ஒன்றை கூட நீங்கள் பேசவில்லை. நியாயத்தை சுட்டி காட்டல, அதை சொன்னீங்க இதை சொன்னீங்க, ஆனா நியாயத்தை சுட்டி காட்டல. யோபுவை உணர்த்தத்தக்கதான வார்த்தைகள் எதையும் நீங்கள் ஒன்று கூட பேசவில்லை என்று சொல்லவில்லை. 32வது அதிகாரத்தின் முதல் வசனமே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், 32வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடினாலே அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ரைட். நான் நிறைய நேரத்தில் யோபு நீதிமான் 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 என்று நினைத்து கொண்டேன். உண்மையா சொல்றேன். இன்றைக்கு அப்படியே அந்த புத்தகத்தை முழுமையா வாசித்தேன். கர்த்தர் யோபுவை நீதிமான் என்று சொல்லல. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகுறனுமா இருக்கிறான்னு சொன்னாரே ஒழிய நீதிமான் என்று சொல்லவில்லை. ஆனா 32வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, யோபு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். தேவனுடைய கவனிங்க, தேவனுடைய நீதிமானாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் தன் பார்வைக்கு அவன் நீதிமானாய் அவன் தன்னை காட்டிக்கொண்டான். 33வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம் வாசித்து பாருங்க. 33 8 9 10. நான் காதார கேட்க நீர் சொன்னதும், கவனிங்க, நான் காதார எலிகு யோபுவை பார்த்து சொல்ல, நான் காதாரம் கேட்டேன்ப்பா, நீ சத்தமா பேசினதை என் காதால கேட்டேன், நீ வாய் திறந்து பேசினதை நான் அப்படியே உன்னிப்பாய் கவனித்தேன். வாசிக்கலாம். எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், உம்முடைய சத்தம் போட்டு பேசினது என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை, என்னில் எந்த விதமான அக்கிரமம் இல்லை என்று நீ சத்தமாய் சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டேன். இப்படி நான் சுத்தன், நான் குற்றமற்றவன், எந்த விதமான அக்கிரமும் இல்லாதவன் என்று சொல்லத்தக்க ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆனால் யோபு சொல்கிறார் பாருங்க, நான் சுத்தன், நான் குற்றமற்றவன், எந்த விதமான அக்கிரமும் இல்லாதவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுதான் அவனிடத்தில் காணப்பட்ட சுயநீதி என்கிற பெருமை. இந்த பெருமை, that pride opens the door for the enemy. தான் செய்த கிரியைகள் நிமித்தம் தன்னை நீதிமானாக்கி கொண்டிருந்தான். தான் செய்த கிரியைகள் நிமித்தம் தன்னை ஒரு பெரிய நீதிமானாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். கவனிங்க, நீங்களும் நானும் நீதிமான்கள் என்பது 100% சத்தியம், 100% உண்மை. ஒரு ஆமென் சொல்வீங்களா? எஸ். நீங்களும் நானும் நீதிமான் என்பது 100% உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதாலேயே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான். அழகான ஒரு பாடல், ரொம்ப நல்ல பாடல், அர்த்தமுள்ள பாடல், அழுத்தமான பாடல். நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான் செய்த கிரியை நிமித்தமாய் அல்ல, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டதாலேயே நாம் நீதிமானாக இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யோபுனுடைய முழு சம்பாஷணைகளின் பேச்சுமே அவன் செய்யாததும் அவன் செய்ததை பற்றியான காரியங்களாக இருக்கிறது. அவன் எதை செய்தானோ அதை பற்றியதும்,
எதை செய்யவில்லையோ அதை பற்றியதான காரியங்களாகவே இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஐ ஹவ் டன் திஸ், ஐ ஹவ் டன் திஸ், ஐ ஹவ் டன் திஸ், ஐ ஹாவன்ட் டன் திஸ், ஐ ஹாவன்ட் டன் திஸ், ஐ ஹாவன்ட் டன் திஸ். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்யவில்லை, நான் அதை செய்யவில்லை. இதுதான் முழு அவனுடைய பேச்சு முழுமையுமாய் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்மை நீதிமானா இருக்கிறார். இது அவருடைய கிருபை. அவருடைய நீதி நம்மேல் சுமத்தப்பட்டது. நான் நீதிமான் அல்ல, என் கிரியைகளினாலும் நான் நீதிமானாக முடியாதிருந்தேன். when we were not righteous, God came and made us righteous by his precious blood. அப்படியே விலையேறப்பட்ட ரத்தத்தினால் இயேசு நம்மை நீதிமானாக்கி விட்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு, விசுவாசிகளை பார்த்து ஆழமாய் சொல்லுகிறேன், கொஞ்ச நாள் கழித்து, 10 வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு விசுவாசிகள் எப்படி தங்களை உணர்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க தங்களுடைய கிரியைகளினாலே தாங்கள் பெரிய பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். தங்களுடைய கிரியைகளினாலே முழங்கால் அப்படியே நெடு முழங்கால் இருப்பது, ஒருத்தர் மீசை எடுப்பது, ஒருத்தர் முடியை கட் பண்ணுவது, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு மாறுவது, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் அதை செய்வதில்லை, நான் இதை செய்வதில்லை, நான் அப்படி போகிறதில்லை, நான் இப்படி போகிறதில்லை. தன்னுடைய கிரிகளை தான் சொல்லுவார்களே ஒழிய தன்னுடைய கிரிகளின் அடிப்படையில் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலேயே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை போக போக நாளடைவில் அந்த சத்தியத்தை அவர்கள் மறந்து போகிறார்கள். they trust in their own righteousness. தங்களுடைய சுய நீதிகளில் அவர் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார். பரிசேயன் ஒருவன் வருகிறான், அவனை தொடர்ந்து பாவியான மனுஷன் ஒருவன் வருகிறான். 2 பேரும் ஆலயத்துக்குள் வருகிறார்கள். பரிசேயன் அப்படியே ஆண்டவரை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு சொல்லுகிறான், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்யலை, நான் இதை செய்யலை, நான் இந்த இந்த மனுஷனை போல அல்ல, பாவியான மனுஷனை போல அல்ல. கவனிங்க, நான் இவனை போல அல்ல ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். The Pharisee compared himself with a sinner. ஒரு பாவியோடு கூட தன்னை ஒப்பிட்டு பேசுகிறதை குறித்து இயேசு சொல்கிறார். அதைத்தான் யோபு 31 அதிகாரங்களிலும் செய்திருக்கிறார். 31 அதிகாரங்களிலும் தன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறதை அந்த 31 அதிகாரங்களிலும் பார்க்க முடியும். ஜோப் சேஸ், யோபு சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? compare me with anybody else. யாரோட வேண்டுமானால் என்னை ஒப்பிட்டு பாருங்கள், ஒருவனும் எனக்கீடாக நீதிமானாக இருக்க முடியாது. எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு பார்த்தீங்களா? என்னை யாரோட வேண்டுமானாலும் compare me with anybody. I am the righteous. I am the only righteous. யாரோடு வேண்டுமானாலும் என்னை ஒப்பிட்டு பாருங்கள், என்னை போல ஒருவரும் நீதிமானாக இருந்ததே கிடையாதுன்னு சொல்கிறார். இப்போ கர்த்தர் அவர் வருகிறார். இதுவரைக்கும் 3 பேர் பேசிட்டு நான் யோபு கிட்ட. இப்போ கர்த்தர் யோபு இடத்துல இடைப்படுகிறார். யோபுவே, நீ உன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னை ஒப்பிடுவதனால், if you want to compare yourself, don't compare yourself with somebody else. நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்க விரும்பினால் மற்றவர்களோடு கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. கம்பேர் யோர்செல்ஃப் வித் மீ, என்னோடு கூட ஒப்பிட்டு நீ பாருன்னு சொல்லுகிறார். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். என்னோடு கூட இந்த யோபுன் புத்தகத்தை நான் சொல்றதை நீங்க படிச்சீங்கன்னா, யோபுன் புத்தகத்தை நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு லகுவாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, இப்போ யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றார்? நீ கம்பேர் பண்றதா இருந்தால், ஒப்பிட்டு பார்ப்பதா இருந்தால் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்காத, என்னோடு கூட ஒப்பிட்டு பார். நான் சில காரியங்கள் சொல்லட்டுமா யோபுவே? சில காரியங்களை சொல்லட்டுமா? சொல்லிட்டு சொல்றார் 38வது அதிகாரத்தில், 39வது அதிகாரத்தில், 40வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 38வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை வாசித்து பார்க்கலாம்.
இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி, அறிவி, அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு, சொல்லு, அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார். கவனிங்க 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து, நீ உன் ஜீவிய காலத்தில் எப்போதாவது விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ, அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்று சொல்லுகிறார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, have you ever told the sun to come up? இன்றைக்கு காலையில் சூரியனை பார்த்து இப்போ உதித்து எழும்பி வா என்று சொல்லி நீ சூரியனுக்கு கட்டளை கொடுத்தது உண்டா? நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கம்பேர் பண்றல, ஒப்பிட்டு பேசுறதில்ல, நான் செய்கிறேன். 38வது அதிகாரம் வாசித்து பாருங்க, 27வது வசனம் வாசித்து பாருங்க. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார். கவனிங்க, does lightning come to your throne and ask your permission where to strike? எங்கே தாக்குவது என்று என்ற காயிலும் இடி முழக்கம் உன்னிடத்தில் வந்து உத்தரவு கேட்டது உண்டோ? எந்த இடத்துல விழணும், எந்த இடத்துல இடி தாக்கணும்னு சொல்லி இடி மின்னல் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் உத்தரவு கேட்டது உண்டோ என்று சொல்லுகிறார். அப்படியே அடுக்கிக் கொண்டே போகிறார். 38வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, 16வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம், இதெல்லாம் அப்படியே தேவன் யோபுவோடு தன்னை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டு கடைசியா 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசித்து பாருங்க 40வது அதிகாரம். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்னை நீ குற்றப்படுத்த முடியுமோ? கர்த்தர் ஸ்தோத்திரம். Can you condemn me? உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு நீ மற்றவங்கள்ட்ட சொல்ற மாதிரி என்ன நீ ஏதாவது ஒரு விஷயத்துல குற்றப்படுத்த முடியுமோ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, trusting in your own righteousness. ஆமா, ரொம்ப நேரம் அப்படியே அப்படியே காலையில பூரா சாப்பிடுறது கிடையாது. வாரத்தில் 5 நாள் உபவாசம் பண்றேன், 5 நாள் உபவாசம் பண்றேன், அப்படியே ஆண்டவரோடு கூட அப்படியே முகமுகமா தரிசிக்கிறேன், கல்யாணமே பண்ணாம இருக்கிறேன், அல்லது இப்படி வாழ்கிறேன், அப்படி வாழ்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். trusting in his own righteousness. தன்னுடைய சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து, அது பெருமை, அது பெருமை. அருப்புக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருந்தார், அருமையான போதகர். அப்படியே தெருவில் தெருப்பிரசங்கம் செய்ய போனா பிசாசுகள் அலறும், பிசாசுகள் அலறி அவர் காலிலே வந்து விழும், காலிலே வந்து விழும். ஒருமுறை ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு இளம் விதவிக்காக ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் அழைக்கப்பட்ட பொழுது, எங்க போனாலும் தன்னுடைய உடன் ஊழியர்களை அழைத்து செல்கிற அவர் அந்த நாளிலே உடன் ஊழியர்களை அழைத்து செல்ல விரும்பவில்லை. இளம் பெண் என்பதனாலே உடன் ஊழியர்களை அழைத்து செல்ல விரும்பலை. அவர் சொல்லிட்டாரு, அவர் என்னன்னா தன்னுடைய சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து வாரத்தில் 4 நாள் உபவாசம் பண்ணுறேன், 4 நாள் உபவாசம் பண்ணுறேன், என்ன பிசாசு விழ பண்ணவே முடியாது, விழ தள்ளவே முடியாது, விழ தள்ளவே முடியாது. போனார், அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணார். விடுதலை கிடைத்ததோ இல்லையோ, அவர் அந்த பெண்ணிடத்தில் விழுந்து போனார். அவர் அந்த பெண்ணிடத்தில் விழுந்து போனார். ஒரு போதகர் விழுந்து போனது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய நேரிட்டது, தன்னுடைய மனைவியை தள்ளி வைக்க நேரிட்டது. முடிவு பரிதாபமாய் அவர் தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க நேர்ந்தது. ட்ரஸ்டிங் இன் தேர் ஓன் ரைச்சியஸ், அதான் பெருமை. தன்னுடைய சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைப்பதே பெருமை. சுய பலத்தில் நம்பிக்கை வைப்பதை பெருமை, சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைப்பதை பெருமை. சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவன் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறான். சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவன், பெருமை கொள்கிற ஒருவன்
பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறான். மூன்றாவதாக trusting in their own wisdom, தன்னுடைய சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதை பெருமை. பெருமைனா என்ன? சுய பலத்தில் நம்பிக்கை வைப்பது. பெருமைனா என்ன? சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைப்பது. பெருமைனா என்ன? சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. ஆழமாய் உங்களோடு கூட அப்படியே மெல்ல 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 ஆழத்திற்கு நான் உங்களை கொண்டு சொல்ல நான் விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களிலேயே மிகவும் the most wicked king in Israel. அவன் தான் துன்மார்க்க ஒரு ராஜாவாக இருந்தான். அவனுடைய பேர் ஆகாப். அவன் புறஜாதி ஆகிய ஒரு ஏசபேல் என்கிற ஒருத்தையை திருமணம் செய்து கொண்டான். அவள் தான் இவன் கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பானதை செய்யும்படிக்கு ஏதுவானவைகளுக்கு காரணக்கர்த்தராய் அவள் தான் இருந்தாள். மிகவும் துன்மார்க்க ஸ்திரீ ஏசபேல். வேதத்தில் வாசித்து பாருங்கள், ராஜாக்களின் புத்தகத்திலே. இந்த ஆகாப்புக்கு 450 தீர்க்கதரிசிகள் நம்மளை சுற்றி எப்போதும் இருப்பாங்க. எப்போதும் சுற்றி 450 தீர்க்கதரிசிகள். ஆகாப் அப்படின்னா மூச்சு விட்டானா அதுக்கு ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், கையை தூக்குனானா அதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான், காலை தூக்குனானா தீர்க்கதரிசனம் சொல்லுவான். இந்த 450 தீர்க்கதரிசிகளும் ராஜா என்ன சொன்னாலும் நோன்னு சொல்லவே மாட்டார்கள். ராஜா என்ன சொன்னாலும் ஆமா சரிதான் சரிதான், மறுப்பு சொல்லவே மாட்டாங்க, எதிர்ப்பு சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் ஆமா சாமி போடுகிற தீர்க்கதரிசிகள். ஒரு நாள் இந்த ஆகாப் ராஜா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை அழைத்து, யோசபாத்தே என்னோடு கூட வாரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்கு எதிராய் வருகிற சீரியரோடு கூட யுத்தம் செய்து அந்த கீலேயாத்தை நம்ம 2 பேரும் பகிர்ந்து கொள்வோம். கீலேயாத் அந்த தேசத்தை, சீரியாவில் இருக்கிற நமக்கு சொந்தமான அந்த கீலேயாத்தை நாம் 2 பேரும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்கிறான். யோசபாத்துக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறான். யோசபாத் சொல்லுகிறான், ஆகாப் ராஜாவே சரி யுத்தத்திற்கு போகிறோம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் யாராயிலும் ஒருவரை அழைத்து அவங்ககிட்ட விசாரிக்கலாம் என்று சொன்னது. அப்படியே செய்யலாம் என்பது 450 தீர்க்கதரிசிகளும் வரவழைக்கப்படுகிறார்கள். ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லுகிறான், ஆளாளுக்கு ஒருத்தர் நீங்க போங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அப்படியாக்கும் இப்படியாக்கி ஆளாளுக்கு ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் சேக்கையான்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், கொம்புகள் 2 கொம்புகளை தயார் பண்ணி தலையில கொம்புகளை வைத்துக்கொண்டு, ராஜாவே நீ இப்படித்தான் இந்த கொம்புகளால் முட்டுவதை போல நீ சீரியரை முட்டி தள்ளுவேர் என்று சொல்கிறான். வண்டர்ஃபுல் ராஜா, ரொம்ப அருமை ரொம்ப அருமை, வாழ்க கர்த்தர் வாழ்க கர்த்தர். இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு தீர்க்கதரிசி சொல்றாங்க. இவன் சொல்றான் தீர்க்கதரிசெல்லாம் பார்த்துட்டு யோசபாத்துக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அவன் சொல்ல வேற யாருக்கு தீர்க்கதரிசியே கிடையாது அவங்க தேசத்துல. ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் ஒருபோதும் என்னை பற்றி நன்மையானதை சொன்னதே கிடையாது. அவனை ஏற்கனவே ஜெயிலில் போட்டிருக்கிறேன், 3 வருஷமா ஜெயிலில் இருக்கிறான். அவனை வேணா வர சொல்றேன் சொல்லி அவன் மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்புகிறாள். மிகாயா வந்த உடனே நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லுகிறேன் பாருங்க. மிகாயா வந்த உடனே ஆகாப் கேட்கிறான், நாங்கள் போகலாமான்னு சொல்லி கேட்கிறான். நாங்கள் போகலாமா, யுத்தத்தில் கலந்து கொள்ளலாமா, நாங்கள் ஜெயிப்போமா சொல்லி, நீங்க போங்க உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படும் சொல்லுகிறான். ஏன் இப்படி சொல்றான்னா, ராஜாவே போக வேண்டாம் நான் சொன்னா நீ கேட்கவா போகிறீர், போகிறதாக முடிவெடுத்து விட்டீர், ஆகவே போங்கன்னு சொல்றான். அதுக்கு ராஜா அவனை பார்த்து, டேய் உண்மையா சொல்றியாடா, கர்த்தர் சொன்னதை சொல்லுடா, உண்மையாதான் சொல்றேன்ட்டு அடித்து எனக்கு சத்தியம் பண்ண முடியுமா, சொல்றியாடா அவன் சொல்றான். 17வது வசனத்திலே 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசித்து பாருங்க. 17வது வசனம் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 22:17. அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். மலையின் மேல் சிதறப்பட்டதை கண்டே. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவனவன் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட போக கடவன் என்று சொல்லுகிறான். என்ன சுட்சமாய் சொல்லுகிறான் பாருங்க. என்ன தெரியுமா, ராஜா சாக போகிறார். The king is going to die in the war. ராஜா யுத்தத்தில் சாக போகிறார். அதனால ஜனங்கள் சமாதானத்தோடு கூட போகணும்னு சொன்னா
ஆலயத்திற்கு போகாமலேயே திரும்ப கடவன், இப்பயே வீட்டை நோக்கி ஓட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் தான் சுய ஞானத்தின் நம்புகிறவன் ஆயிற்றே. அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பொய்யின் ஆவி ஒன்று, தேவன் அனுமதி அளித்து பொய்யின் ஆவி ஒன்று வந்து, ஒரு பொய்யின் ஆவி நேர தேவ சமூகத்தில் வந்து எனக்கு அனுமதி கொடுங்க. அவன் தன் சுய ஞானத்தில் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதனால நான் போய் பொய்யின் ஆவியாய் அவன்கிட்ட அப்படியே போய் சொல்லுவேன். அனுமதி கொடுத்துட்டார். அந்த பொய்யின் ஆவி வந்து நீர் போம், யுத்தத்தில் ஜெயிப்பீர், பெரிய காரியங்கள் செய்வீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். Can a demon ever into a believers? ஒரு விசுவாசிக்குள் பிசாசு நுழைய முடியுமா? நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது. நுழைய முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசினா தேவன் தங்குறான், பரிசுத்த ஆவியின் ஆலயமாயிச்சே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. When there is light, no darkness will be there. எங்க வெளிச்சம் உண்டே அங்க இருள் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க பாஸ்டர். அப்ப தேவன் இருக்கிற இடத்துல வாழ்கிற இந்த மனிதனுக்குள்ளா எப்படி பிசாசு நுழைய முடியும்? பிசாசு இருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பதாகவே, தேவன் இருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பதாகவே பிசாசு வந்து நின்றான், தேவ சமூகத்திலே வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்ப தேவன் இருக்கிற சிங்காசனத்திற்கு முன்பதாகவே பிசாசினால் வந்து நிற்க கூடுமையானால், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு விசுவாசிக்குள் பிசாசு நுழைவது நிச்சயமான காரியம். ஆனா எப்போ அது சம்பவிக்கும் சொன்னா, நீங்கள் பாவத்து செய்ய இடம் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்கள் பிசாசு உள்ளே வருவதற்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். புரியுதா? சொல்றது புரியுதா? ராத்திரி தூக்கம் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யும் போது you open a door for Satan to enter into and trap you into his bondage. அவருடைய அடிமைத்தனத்துக்குள்ளாய் கட்டுக்குள்ளாக்கும்படியாக பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். ஆகா தன்னுடைய சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். மிகாயா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நிச்சயமாய் சாக போகிறீர், வேண்டாம் சொல்லுகிறான். நேரடியாய் சொல்லுகிறார், மறைமுகமாய் சொல்லுகிறான். தேவனுடைய மனுஷன், ஒரு போதகர் உங்களை பார்த்து அம்மா, பிள்ளையாக, சகோதரியாக, சகோதரனாக, தாயாக, தகப்பனாக எண்ணி உங்களை பார்த்து ஸ்டாப் டூயிங் இட், இதை செய்வதை நிறுத்து, அங்கே போவதை நிறுத்து, அந்த காரியத்தை விட்டுவிடு, இந்த காரியத்தை செய்யாதே, உங்களுக்கு எத்தனையாய் சொல்லியும் நீங்கள் கேட்காமல் போவீர்களே, ஆனால் தேவன் அனுமதி கொடுத்து விடுகிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம் வேகமாய் வாசியுங்கள். யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமான ஞானமாக இருக்கிறது. கவனிங்க, ஞானத்தை குறித்து பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஞானம். உங்கள் சுய புத்தியின் சார்ந்து நம்பிக்கை வைத்து நடப்பீர்களே, ஆனால் அது பேய்த்தனத்திற்கு அடுத்த ஒரு ஞானம். There is a demon talking to you. Once again I repeat, there is a demon often talking to you and you think that it is God. ஒரு அசுத்த ஆவி உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது அடிக்கடி. ஆனால் நீங்களோ கர்த்தர், அது கர்த்தர் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். பேசுவது கர்த்தர் என்று நினைத்து காரியங்களை செய்கிறீர்கள். பேசுவது கர்த்தர் தான் என்று முடிவெடுத்து விடுகிறீர்கள். பட் இட் இஸ் நாட் காட், இட் இஸ் டீமன். அது கர்த்தர் அல்ல, அசுத்த ஆவி தான், பிசாசு தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், நீங்கள் உங்கள் சொந்த சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அல்ல, உங்கள் சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் காரியங்களை செய்கிறீர்கள். No one can correct you. யாரும் உங்களை திருத்த முடியாது. யாரும் உங்களை குற்றப்படுத்துவதற்கு இடம் தர மாட்டீர்கள். யாரும் உங்களை சரி செய்வதற்கு இடம் தர மாட்டீர்கள். யாருடைய பேச்சும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்களா, நான் சொல்ற நபர், நீங்களா சகோதரா, நீங்களா சகோதரி,
when you have this such kind of pride, you open the door and the enemy would come into you. இப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பிசாசு கதவை திறந்து கொடுக்க அவன் உள்ளே வருகிறது நிச்சயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு விசுவாசிக்குள்ளே பிசாசு நுழைவதற்கு கர்த்தரை அனுமதி கொடுப்பாரா? கொடுப்பார். பேதுருக்கு கொடுத்தார். உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று இயேசு சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுருவிடத்திலே பார்க்கிறோம், யோபுவிடத்திலே பார்க்கிறோம், ஆகாபிடத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகாபிடத்திலே பார்க்கிறோம். ஆனா ஒரு காரியம், one thing is sure, it is always 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 for your good. எல்லாமே ஒரு காரியம் நிச்சயம், சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தாலும் கூட அது உங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறார். அது உங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிரம்பை எடுத்து அடிக்காமல் இருப்பாரா? ஒரு தாய் பிரம்பை எடுத்து பிள்ளையை கண்டிக்காமல் தண்டிக்காமல் இருப்பாளா? நிச்சயமாய் தண்டிப்பார். நிச்சயமாய் தகப்பன் தண்டிப்பார். ஏன் இப்படி செய்கிறான்? பையன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, பையன் தப்பான காரியத்தை செஞ்சிடக்கூடாது, தவறு இழைத்து விடக்கூடாது என்பதற்காக தகப்பன் அந்த பிள்ளையை பிரம்பினால் தண்டிப்பார். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரும் அப்படித்தான் உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக. ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை. எஸ், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எல்லாரும் சொல்லுங்கள், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தர் ஸ்தோத்திரம், அகந்தை உள்ளவர்களாக, பெருமைக்கு இன்னொரு வார்த்தை வேதம் சொல்லுகிற வார்த்தை அகந்தை. ஆங்கிலத்தில் ப்ரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரைட், ப்ரைட். அப்போ ப்ரைட் கம்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அப்போ அகந்தை எங்கே உண்டோ அங்கே அழிவு நிச்சயம். யார் அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவது நிச்சயம். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் அகந்தை உள்ளவர்களா, பெருமை உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவது நிச்சயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிச்சயம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னான், பிசாசுக்கு நீங்க அகந்தை உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் இருக்கும்போது நீங்க பிசாசு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். சாத்தான் தேவனிடத்தில் வந்து உத்தரவு கேட்கிறான், தேவன் அனுமதி கொடுக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு உள்ளே வந்து உங்களை கட்டுக்குள்ளாக்கி விடுகிறான். உங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் கட்டுகளுக்குள்ளாக்கி அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கட்டுகளுக்குள்ளாய், நெருக்கத்திற்குள்ளாய் நீங்கள் இருக்கும்போது, இஃப் யூ கிரை இன்டு தி லார்ட், நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கதறி கூப்பிடும்போது, நீங்கள் கர்த்தரை நோக்கி, நான் பாடலில் பாடினால், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது God comes and delivers you. தேவன் வந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆனால் நீங்க உங்களுடைய அகந்தையிலேயே, பெருமையிலேயே தொடர்ந்து நடப்பீர்களே ஆனால் அழிந்து போவது, அழிவுக்கு நீங்கள் இலக்காகி விடுகிறீர்கள். அழிந்து போவது நிச்சயம். உங்களை நோக்கி ஒரு பஸ் வருது, ஒரு வாகனம் ஒன்று வேகமாக உங்களை நோக்கி வருகிறது. சனப்பொழுதிலே உங்கள் மேல் மோத இருக்கிறது. சனப்பொழுதிலே உங்கள் மேல் மோதி நீங்கள் சிதைக்கப்பட்டு போகும்படியான நிலையிலே இருக்கிறீர்கள். அந்த சனப்பொழுதிலே ஒருவன் வந்து சடுதியாய் வந்து உங்களை அந்த வாகனத்தின் தாக்குதலிருந்து உங்களை அப்படியே இழுத்து தூர எறிவானையானால் நீங்கள் கீழே விழுவது நிச்சயம், காயங்கள் ஏற்படுவது நிச்சயம், அடிபடுவது நிச்சயம், இன்னும் எலும்பு முறிவுகள் ஏற்படுவது நிச்சயம். ஆனால் அழிந்து போக மாட்டீர்கள், அழிந்து போக மாட்டீர்கள். இதை தான் கர்த்தர் செய்கிறார். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை தான் கர்த்தர் செய்கிறார். இதை தான் கர்த்தர் செய்கிறார். பேதுருவிடத்துக்கு எதிராக பிசாசு அனுமதி கேட்டு வந்தான். யோபுக்கு எதிராக பிசாசு அனுமதி கேட்டு வந்தான். பேதுரு மனம் திரும்பினார்.
அந்த பேதுருவை அப்போஸ்தலரில் பிரதான அப்போஸ்தலரில் ஒருவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோபு மனம் திரும்பினார். அவனுக்கு எதிராகவும் சாத்தான் அனுமதி கேட்டு வந்தான், கட்டுக்குள் உள்ளாக்கினான். யோபு மனம் திரும்பின பொழுது அவன் முன்பு பெற்றிருந்தவைகளை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு திரும்ப அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவனுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், நன்மை செய்தார். ஆனா ஆகாப்புக்கு எதிராக பிசாசன் அவன் அனுமதி கேட்டு வரும்போது ஆகாப் did not repent. ஆகாப் மனம் திரும்பவில்லை. ஆகாப் மனம் திரும்பாத நிலையில் இருக்கும்போது God sent a prophet to warn him. தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு எச்சரித்தார், you are going to die. நீ சாக போகிறாய், சாக போகிறாய், அந்த யுத்தத்தில் சாக போகிறாய், யுத்தத்தில் சாக போகிறாய். ஆனா ஆகாப் மனம் திரும்பல, ஆகாப் மனம் திரும்பல. மாறாக அவன் தன்னுடைய சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா என்ன, சுய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் என்ன செஞ்சான், ரொம்ப அப்படியே தந்திரமா ஞானமா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து, நீர் எனக்கு என்னோடு கூட வர்க்க நானும் நீயும் ஒன்று தான், நானும் நீயும் ஒன்று தான், நீ என்றாலும் நான் தான், நான் என்றாலும் நீ தான். ஆகவே யுத்தத்திலே நான் அணிந்து கொள்ளுகிற அந்த ராஜ வஸ்திரத்தை நீர் அணிந்து கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கும்படி சொல்லி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை யோசபாத் அணிந்து கொள்ளும்படிக்கு அவன் கலட்டி கொடுக்கிறான். யோசபாத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், சே இந்த ராஜா எவ்வளவு தாழ்மை உள்ளவன், அவனை காட்டிலும் சின்னவன் நம்ம, ஆனால் நமக்கு அவருடைய ராஜ வஸ்திரத்தையே நம்ம அணிந்து கொள்ளும்படிக்கு கொடுக்கிறாரே. தலகால் புரியல, தலகால் புரியல. ஆனால் ஆகாப் என்னன்னா, என் ஞானம் நான் அழிந்து யுத்தத்திலே சாவது நிச்சயம், கர்த்தர் எச்சரித்திருக்கிறார் மிகாயா மூலமா, சாவது நிச்சயம். ஆனால் ஏன் சுய ஞானத்தை நான் பயன்படுத்தி அந்த அழிவின் சாவிலிருந்து தப்பிப்பேன். என்ன செய்வன் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ராஜ வஸ்திரத்தை யோசாபாத் ராஜாவுக்கு கொடுத்து அவனை முன்னணியில் நிறுத்திவிட்டு இவன் என்ன செய்கிறான், ஒரு சாதாரண போர் வீரனை போல அவன் அந்த யுத்த உடையை அணிந்து யுத்தத்தின் கடைசி ஸ்தானத்திலே அவன் நின்று கொள்ளுகிறான். இப்ப சீரியாவுடைய ராஜா, எதிரி ராஜா சொல்றான், எல்லாரையும் விட்டுருங்க, எல்லாரையும் விட்டுருங்க, ஆகாப் ஒருத்தனை மாத்திரம் குறி வைங்க, ஆகாப்பை எங்கே பார்த்தாலும் அவனை கொண்டு போட்டுருங்க. இதான் சீரிய வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகவே எல்லாம் இப்போ ஆகாப்பை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆகாப்பை தேடிக்கொண்டு வந்தோன்னா ஆகாப்பை பார்த்தோன்னே அப்படியே ஆகாப் வந்து விட்டான்னு சொல்லி எல்லாம் அம்பை எய்யும்போது அவன் யோசபாத் சொல்றான், நான் ஆகாப் இல்லை, ஆகாப்புடைய ராஜ வஸ்திரத்தை தரித்திருக்கிறே ஒழிய நான் யூதாவின் ராஜா யோசபாத். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஐ எம் நாட் ஆகாப், நான் ஆகாப் அல்ல என்று சொல்லி கத்துகிறான். அவன் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் ஆகாப் அல்ல என்று சொல்லி அவர்கள் அறிந்த பொழுது யோசபாத்தை பின்தொடர்வதை விட்டுவிட்டு ஆகாபை தேடிக்கொண்டு போகிறார்கள். யோசபாத் தப்பிச்சோம் பொழைச்சன் யுத்த காலத்துல ஓடியே போயிட்டான், ஓடியே போயிட்டான், எல்லாரும் செட்டா போயிருப்பான். இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யுத்த அணிவகுப்பின் பின் வரிசையில் நின்று கொண்டு சாதாரண வீரனை போல, ஒன்றும் தெரியாதவனை போல இந்த ஆகாப் இருக்கும்போது ஒரு வீரன், எதிரி சீரியாவின் ஒரு வீரன் தற்செயலாக ஏதோ குருட்டாம் போக்கில் ஒரு அம்பை அவன் எய்யும் போது, ஒரு அம்பை எடுத்து குருட்டாம் போக்கில் அவன் எய்யும் போது அந்த அம்பு நேரடியாக ஆகாபுடைய அந்த அந்த யுத்த மார்க்கவஸ்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஜாயிண்ட் கவனிங்க, இதுதான் ஜாயிண்ட், இதுதான் ஜாயிண்ட். அது மாதிரி இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்ல வந்து அம்பு அப்படியே ஜாயிண்ட்டை பொத்து கொண்டு உள்ளே சென்று அம்பு பாய்ந்தது. அவன் finished, அவன் finished. தேவன் சொன்னார் இப்படிதான் நடக்கும் சொல்லி. ஆனா ஆகாப் சொன்னா அப்படி நடக்காது. நான் ஏன் ஞானத்தை, சொந்த ஞானத்தை பயன்படுத்தி தேவன் சொன்னது எதுவும் நடக்காதபடிக்கு எப்படி செய்யணுமோ, தந்திரமா என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் என்று சொன்னார். சொந்த பலத்திலே
உங்கள் சுய நீதியிலே, உங்கள் சுய ஞானத்திலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து மாறாக மாறாக கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய நீதியிலே, கர்த்தருடைய ஞானத்திலே அதை சார்ந்து நீங்கள் நடப்பீர்களே ஆனால் தேவன் ஒரு காலம் உங்களை வெட்கப்படுத்துவதே கிடையாது. ஒரு காலம் நீங்கள் வீழ்ந்து போவதே கிடையாது. ஒரு காலம் பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு காலம் பிசாசு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஒரு காலம் பிசாசு உங்களை கட்டுகளுக்குள்ளாக்கவே முடியாது. கர்த்தர் பேசுகிறாரா? கர்த்தர் பேசுகிறாரா? ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தில் ஆகிலும் நான் பெருமைக்கு இடம் கொடுத்திருப்பேனே ஆனால், என் சுய பலத்தை நம்பின, என் சுய நீதியை நம்பி, என் சுய ஞானத்தை நம்பி நான் காரியங்கள் செய்து பெருமைக்கு இடம் கொடுத்திருப்பது உண்மையானால் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன். நான் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் அபயம் எடுக்கிறேன். என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க பலத்தினாலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே நான் ஒரு பதிலை தாண்டுவேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்க பலத்தினால, உங்க நீதியை நம்பி, உங்க ஞானத்தின் அடிப்படையிலே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும், காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நடக்க உதவி செய்யுங்க. உத்தமமாய், உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் மனம் திரும்ப நான் உங்களை அழைக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் அவர் பாதத்திலே விழுந்து கொள்ளுங்கள். அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஏதுவும் அழிவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்கள் வாழ்க்கை நேரிடாதபடிக்கு கர்த்தரிடத்திலே அப்படியே தாழ்மைப்படுத்தி அவர் பாதத்தில் விழுந்துவிட உங்களை நான் அழைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க தூக்கத்தை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் என்று சொல்லி நான் 100% கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஓ, நான் செய்த இந்த காரியம்தான், என் வாழ்க்கையில் நான் செய்த இந்த காரியம்தான், இந்த நடக்கைத்தான் இந்த அழிவுக்கு, இந்த நெருக்கத்திற்கு, இந்த கட்டுகள் உள்ளாக்கப்படும்பதற்கான ஏதுவாய் இருந்தது என்பது நீங்கள் திரும்பி பார்க்கத்தக்கதாய், கடந்த காலத்தின் நடக்கைகளை சற்றே நீங்கள் திரும்பி பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து இந்த செய்தியின் மூலமாக இடைப்பட அவர் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்க போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, தொடர்ந்து நீ பேசுகிறான், தொடர்ந்து ஆவியானவரை இடைப்படுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு விசுவாசியும் தப்பி போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியோடும் கர்த்தர் இடைப்படுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு உங்களை, உங்க பிள்ளைங்களை ஆட்கொள்ளுவதற்கு அவர்கள் எவ்விதத்திலும் ஆண்டவரை கதவை திறந்து இடம் கொடுத்து விடாதபடிக்கு ஆவியானவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பதற்காய், வார்த்தைகள் மூலமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறேன். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் யாவர் மேலும் உடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருப்பதாக, உடைய கரத்தின் பாதுகாப்பு இருப்பதாக, உடைய கிருபை அவர்கள் மேல் இருப்பதாக, உடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாவதாக, குடும்பங்களில் சமாதானம் பெருகுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, ஒவ்வொருடைய பண தேவைகளிலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை உண்டாயிருப்பதாக. உடைய பிள்ளைகளுடைய கால்கள் தள்ளாட ஒட்டாதபடிக்கு நீ தாங்கி நடத்துவீராக. ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினாலே ஆஸ்வதிக்கிறேன். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்தபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்று வென்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாக நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. God bless. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.